அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரேணுகா பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க, பிடிவாதமா இருக்காங்க. ஆனா நிஷா கதிரேசன் ரெண்டு பேரும் ரேணுகாவை அனுப்பாதனால மல்லி விஜய் ரெண்டு பேரும் வேற வழியே இல்லாம ரேணுகாவை அங்கவே விட்டுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் ரேணுகா பார்த்தீங்கன்னா அவங்களோட ரூமுக்கு போயிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. என்னடா நம்ம மல்லியை வச்சு இந்த சொத்தையெல்லாம் ஆட்டை போலான்னு சொல்லிட்டு நினைச்சா, ஆனா இந்த நிஷா ரொம்பவே கிரிமினல் போல இருக்கு. மல்லியையும் அனுப்பிச்சிட்டான், விஜயையும் அனுப்பிச்சிட்டான். இந்த வீட்லயே இருந்துகிட்டு நம்ம எப்படி இந்த சொத்தையை ஆட்டையை போடுறதுன்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எது எப்படி இருந்தாலும் கண்டிப்பா நம்ம இந்த வீட்டை விட்டு போகவே கூடாது, இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு நினைச்சா சோ ஏதாவது ஒரு சொத்தை நம்ம எடுத்துட்டு தான் போகணும். இந்த நிஷா நமக்கு சப்போர்ட்டா இல்ல, ஆனா கதிரேசன் ரேணுகாமா ரேணுகாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்காங்க. கதிரேசனை எப்படியாவது நம்மளோட வழிக்கு கொண்டு வந்துட்டு சொத்தை நம்ம பேருக்கு மாத்திட்டா ஈஸியா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா நினைச்சிட்டு இருக்காங்க. சோ ரேணுகா பாத்தீங்கன்னா இப்ப பொய்யா தான் நடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க மென்டலாவே இல்ல, இப்ப நல்லா தான் இருக்கிறாங்க. எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அவங்களோட தாட் என்னன்னா, யாராவது ஒரு பெரிய இடத்த குடும்பத்துக்கு போயிட்டு அந்த சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டையை போடணும் அப்படின்றது தான் அவங்களோட பிளான். அதுக்கு தகுந்த மாதிரி விஜய் மல்லி ரெண்டு பேரும் அவங்க கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க. சோ அதன் மூலியமா இப்ப கதிரேசனோட வீட்டுக்கு கதிரேசனோட சொத்து ஆட்டையை போடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா நிஷா ரொம்பவே கிரிமினல், அதை விட கிரிமினல் கதிரேசன். ரேணுகாவோட நடவடிக்கையில ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, அவ யாரு, உண்மையாவே நம்ம பொண்ணுதானா, எதுக்காக வந்திருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரத்துல நிஷா கண்டுபிடிப்பாங்க. நிஷா கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப ராஜி ரஞ்சிதா ரெண்டு பேரும் இருக்காங்க. எப்படியும் கதிரேசனோட வீட்டுக்கு இந்த விஷயத்த தெரிஞ்சதும் கேள்விப்பட்டு அவங்க கிட்ட போயிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் கதிரேசனோட வீட்டுக்கு வர போறாங்க. வர்றது மட்டும் இல்லாம விஜய் மல்லி ரெண்டு பேரையும் கண்டிப்பா அங்க அவங்க சேரவே விட போறதில்ல. எப்படியாவது ரேணுகாவை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு கதிரேசனோட போயிட்டு நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிட்டா சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து விஜய் மல்லி ரெண்டு பேரையும் பழி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ராஜி ரஞ்சிதா ரெண்டு பேரும் யோசிப்பாங்க. அடுத்த கட்டமா இவங்க ரெண்டு பேரும் கதிரேசனோட வீட்டுக்கு வர போறாங்க. சோ ரேணுகாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.